أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد الله يا عالم الخفية يا من السماء بقدرته مبنية يا من الأرض بقدرته مدهية يا من الشمس والقمر بنور جلاله مشرقة مضية يا مقبلا على كل نفس زكية ونصلي ونسلم على رسول الله سيدنا محمد بحر أنوارك معدن أسرارك لسان حجتك عروس مملكتك إمام حضرتك تراس ملكك خزائن رحمتك طريق شريعتك المتلذذ بمشاهدتك عين عيان خلقك المتقدم من نور ريائك صلاة تهل بها عقدتي وتفرج بها كربتي وصلاة ترليك وترلى عنا يا رب العالمين. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مدد خليفة الله فينا محي الدين. قال الله في القرآن الكريم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை சிறப்பிக்கக்கூடியவர்களாக முன்னிலே வந்திருக்கக்கூடிய ஒட்டகை குர்பானி கொடுத்ததை போன்ற நன்மை பெற்ற நல்லோர்களே, மேலும் மேலும் வரக்கூடிய நல்லோர்களே, தலைவர், நிர்வாகம், பொறுப்பாளர், இமாம்களே, இந்த மகத்தான நாளில் அல்லாஹ் கூறக்கூடிய சில கொள்கைகளை, கோட்பாடுகளை விளங்கிக் கொள்வோம். உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலும் மறுமையிலும் வெற்றி அடையவே முடியாது. லஃபீ ஹுஸ்ரின், வெற்றி அடையவே முடியாது, நஷ்டமாகத்தான் இருப்பார்கள். இல்லல்லதீன ஆமனு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஈமான், நபியுடைய ஈமான், மறு உலகத்தின் ஈமான் பரிபூரணமாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றியான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அந்த வெற்றியான வாழ்க்கைக்கு அல்லாஹ் என்றால் யார்? துஹான் அல்லாஹ். அவன் முன்னால், இன்னால், பின்னால் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டு அவனுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலிமுல் ஹஃபியா, பரந்த வானத்தை அமைத்தவன் அவனே. நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய 7 வானங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரம், சூரியன், சந்திரன் அனைத்தையும் அமைத்தவன் அவனாக இருக்கின்றான். வேறு யாருமே இல்லை. விரிந்த பூமியை படைத்தவன். எத்தனையோ நாடுகள், அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பூமியை படைத்து அத்தனை பாஷையையும் படைத்து பேச வைத்தவனும் அவன்தான். அகன்ற கடலை ஆக்கியவன். கடலை படைத்தவன் யார்? அவனை தவிர யாருமே இல்லை. வாழ்வதற்கு திறந்த திரளை ஏற்படுத்தியவன். பகலிலே சுடரான சூரியனை வெளிச்சமாக்கியவன். இரவிலே பிரகாசமான சந்திரனை ஒளியாக்கியவன். அவன் மிக பெரிய பெரிய அறிவாளன். ஆலிமுல் கைப், அறிவாளன்.
அதற்கு ஆதாரமாக நமக்கு அறிவை படைத்து நம்மையும் சில விஷயங்களை அறிய வைத்திருக்கிறான். அதுபோல எல்லா விதமான நன்மை தின்மை அனைத்தையும் ஏற்படுத்தி கூடியவன் அவனாக இருக்கிறான். துன்பங்களை நீக்கக்கூடியவன் அவனாக இருக்கின்றான். நமது அச்சங்களை அகற்றி அதை நீக்கி அமைதியாக்கக்கூடியவனும் அவனாக இருக்கின்றான். மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக்குபவன் அவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், பாதுகாப்பாளர்கள், படைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே அழைக்கப்பட்ட காவலாளி இல்லாத பாதுகாக்கக்கூடியவன், காவலாளி இல்லாத அகில உலகத்தின் உரிமையாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுபோல இக்காலத்தில் அரசாங்கத்தை, மக்களை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கும்போது ஏமாற்றக்கூடிய துணைவன் இல்லாத ஏக இரட்சகனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அப்படி இப்படி எப்படி என்று ஆலோசனை கூறக்கூடிய அமைச்சர்களே இல்லாத மிகப்பெரிய மாலிக் யௌமுத்தீன் பேரரசனாக இருக்கின்றான். இயற்றப்பட்ட வேறு இறைவன் இல்லாத ஏகநாயன் ஒருவனாக இருக்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பு மிகப்பெரிய படைப்பாக இருக்கிறது. வானம் எவ்வளவு பெருசாக இருக்கிறது, பூமி எவ்வளவு பெருசாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு பொருளை வைத்து 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ளதை இந்த பொருள் தான் படைத்தது, இந்த பொருள் தான் பாதுகாக்கிறது, இதுதான் மரணிக்க வைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறியாமை. அல்லாஹ் எல்லாவற்றையும் விட அக்பர், அனைத்தையும் விட மிக பெரியவனாக இருக்கின்றான், பேரரசனாக இருக்கிறான், வேறு இறைவன் இல்லாத ஏக நாயனாக இருக்கிறான். நம்முடைய தேவைகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், படைப்பினங்கள் அனைத்து தேவைகளையும் நிறைவாக்குவதில் மகிமை மிக்க மாண்பாளனாக இருக்கின்றான். நாம் இருக்கின்றோம், இன்றைக்கு இருக்கின்றோம், 100 வருஷத்துக்கு முன்னால இல்லாமல் இருந்தோம், இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னால சத்தியமா இல்லாம போயிடுவோம். ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. நிரந்தரமான நிலையாளன், கண்ணியமிக்க கருணையாளன், எல்லா சப்தங்களையும் செவி ஏற்பவன், நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். கேட்குற மாதிரி கேட்கணும், சும்மா வாயினால கேட்பதல்ல, மனப்பூர்வமாக துவா கேட்க வேண்டும். மன்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போல துவா கேட்க வேண்டும். கபூலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதுபோல நம்ம மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் அறியாதது, அவனுக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ் நாடாத உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. அதுதான் ஈமான். அவனுடைய நாட்டம், அவனுடைய சக்தி, அவனுடைய அறிவு, அதை கொண்டுதான் எல்லாமே நடக்கின்றது. அப்படிப்பட்ட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவனாக இருக்கின்றான். நல்லவர்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகமும் தயாரித்து அதனுடைய நரகவாதிகள் நரகத்தின் கஷ்டங்களை, தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையையும், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தின் பூங்காவாக கபரிலே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான நிலைகளையும் படைத்து அமைத்து இருக்கக்கூடியவன் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நமக்கு என்ன நடக்கும், வானத்துக்கு என்ன நடக்கும், பூமிக்கு என்ன நடக்கும்,
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும், எல்லாவற்றையும் நல்ல விதிகளை தக்தீர்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? எதுவுமே என்னால் நடக்காது யா அல்லாஹ், எனக்கு முடியாது யா அல்லாஹ், எனக்கு தெரியாது யா அல்லாஹ், உனக்கு முடியாது எதுவுமே இல்லையா அல்லாஹ், உனக்கு தெரியாது எதுவுமே இல்லையா அல்லாஹ், நீ நாடாத உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லையா அல்லாஹ், உன்னிடத்திலே சரணடைகிறோம் ஒப்படைக்கிறோம் என்று நம்மளுடைய காரியங்களையும் கஸாவுடைய காரியங்களையும் உலக மக்களுடைய காரியங்களையும் நாம் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து ஒப்படைக்க வேண்டும். அதுபோல குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தனித்தவன். வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால், எல்லா படைப்புக்கு முன்னால் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான் இருந்தான். அதற்கு பிறகுதான் எல்லா படைப்புகளையும் படைத்தான். அப்படிப்பட்ட குல் ஹுவல்லாஹு அஹத் ஒருவன். அதுபோல குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், வானம் பூமி எல்லாவற்றையும் கியாமத்து நாளில் சூர்வூதி அழித்து விட்டு குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான் இருப்பான், அவன் மட்டும்தான் இருக்கான், எல்லாமே இல்லாமல் போய்விடும், நாம் இல்லை, நீங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குல் ஹுவல்லாஹு அஹத், அப்படிப்பட்ட அல்லாஹ்வை உறுதியாக நம்ப வேண்டும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், ஏண்டா இந்த வானத்துக்கு கீழ் இருப்பது எல்லாமே அல்லாஹ்வின் படைப்பாக இருக்கும். இதுதான் பெரியார்கள் ஒலிமார்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வால் படைக்கப்படாத எதுவுமே இல்லை. அல்லாஹ் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு ஒப்பில்லை, உதாரணம் இல்லை, எதுவுமே சொல்லக்கூடாது. கட்டை நட்டை அது கருப்பு வெள்ளை எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணம் ஆதாரம் சொல்லணும். என்ன ஆதாரம்? யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அவர்கள் எவ்வளவோ அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவோ பெரிய டாக்டர்களாக இருந்தாலும், எல்லா நோய்க்கும் மருந்து தெரிந்திருந்தாலும், உயிர் பிரிந்தால் வருவதற்கு உயிரை பற்றி உள்ள விளக்கம் தெரியாமல் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நபியே உயிரை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய பெரியவர்கள் ஞானிகள் ஒலிமார்கள் அலிகள் எல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி நீங்கள் விளங்க வேண்டுமா, தெரிய வேண்டுமா? யஸ்அலூனக அனிர் ரூஹ், உங்கள் ரூஹுண்டா என்ன? கருப்பா இல்லையா? தலையில் இருக்கா காலில் இருக்கா? ரூஹு இல்லாத இடம் உடலில் இருக்கா? இல்லை இல்லை. ரூஹுக்கு உருவம் இருக்குதா? இல்லை இல்லை. அதுபோல் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லாதவனாக இருக்கிறான், இடம் இல்லாதவனாக இருக்கிறான், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். உயிர் இல்லாவிட்டால் எந்த உடலும் இயங்காது, கபரிஸ்தானில் அடக்கிடுவோம். அதுபோல் அல்லாஹ் இல்லாவிட்டால் அன்று இன்று என்றுமே உலகம் நடக்காது, எதுவுமே நடக்காது, நமக்கும் எதுவும் நடக்காது. அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்ம பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். அசைக்க முடியாத அல்லாஹ், உயிர் இருப்பது சத்தியமான உண்மை என்று நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இல்லாமல் இருந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் என்றும் நமக்கு தெரியும். இந்த உலகத்தை எல்லாமே இல்லாமல் ஆக்கிவிட்டு அவன் குல் ஹுவல்லாஹு அஹத் தனித்திருப்பான் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே உயிரை பார்த்து முன்னோக்குவதை போல அல்லாஹ்வுடைய ஒளிவு, அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த், வானம் பூமி உலகமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒளி நிறைந்து அவனுடைய ஒளிவினால் தான் உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஆகவே ஒளிமயமாக உலகமெல்லாம் நிறைந்து நம்ம கண்ணுக்கு மறைந்து
நிர்வாகம் பண்ண கொண்டு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மாலிக் யௌமித்தீன் இருப்பது சத்தியமான உண்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியமான கொள்கையை நிலைநாட்டுவதற்காகத்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் அந்த கொள்கையைத்தான் சொன்னாங்க. எந்த நபியுமே லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு தவிர வேற எதையுமே சொல்லல. எல்லா மார்க்கத்துக்கும் முதல் மார்க்கம் ஆத நபியுடைய மார்க்கம். ஆத நபியுடைய மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க சொன்னதும் அதுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்சீர் ஜலாலைனில் சொல்லப்படுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறைந்து அவங்க உயிர் இல்லாமல் படுத்திருக்காங்க. அவங்க மக்கள் 2 பிரிவாக போயிட்டாங்க. ஒரு பிரிவு அல்லாவை தொழுக வேண்டும், இன்னொரு பிரிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உருவம் அமைத்து அந்த உருவத்தை தொழுக வேண்டும் என்று அன்றைக்கே உருவ வழிபாடை உண்டாக்கி விட்டார். அப்படித்தான் மூசா நபியுடைய உம்மத்தை பார்ப்போம். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் தௌராத் இறங்கப்பட்ட நபி. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக போராடியவர்கள், மக்களை சீர்திருத்தியவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை நிலைநாட்டியவர்கள். ஆனால் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த மக்கள் நாங்கள் இஸ்லாம் இல்லை, நாங்கள் வேற 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 இஸ்லாம் என்று மூசா நபியுடைய உம்மத்து பனி இஸ்ராயல்கள் இஸ்லாமா இருந்தவங்க மாறிவிட்டாங்க. அதுபோல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜீல் வேதம் அல்லாஹ்வுடைய வேதம். அவர்கள் கூறியது லா இலாஹ இல்லல்லாஹ். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகல் லிமா பைன யதைஹி வ அன்ஸலத் தௌராத வல் இன்ஜீல மின் கப்லு லின்னாசி வ அன்ஸலல் ஃபுர்கான். தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம், குர்ஆன் வேதம் எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதம் தான். அது வேற இஸ்லாம் மார்க்கம். எல்லாம் ஆத நபியிலிருந்து எல்லா நபியும் இஸ்லாம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாத்திலிருந்து விலகி நாங்கள் கெட்டவர்கள், பனி இஸ்ராயல்கள் அப்படின்னு ஆயிட்டாங்க. அதுபோலதான் இன்றைய காலத்திலே அந்த எப்படி இஸ்லாமா இருந்தவங்க மாறி போறாங்களோ அப்போ நபியை மதிக்கமானா, ஷாவாத் இல்லை, திக்ர் இல்லை, எல்லாத்தையும் குறைச்சிடுங்க, 8 ஆக்கிருங்க, 7 ஆக்கிருங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருங்க அப்படின்னு அந்த வழிகட்ட கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்-டால்லீன் அல்லாஹ்வினால் கோபிக்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மூசா நபியுடைய உம்மத்துகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஆத நபியுடைய பிள்ளைகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஈசா நபியுடைய உம்மத்துகள் கோபிக்கப்பட்டவர்களாக வழி தவறியவர்களாக ஆகிவிட்டார்களே. அதுபோல நீங்க ஆகிவிடாதீர்கள். எல்லா வேதமும் இஸ்லாம் வேதம் தான். ஆகவே அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் என்ன கேட்டார் சஹாபாக்கள். அல்லாஹ் ரசூல், நீங்க உங்களுக்கு தெரியும், கவலை இல்லாமல் மன நிம்மதியாக இருக்கிறது பணங்காசை விட தங்க வைரத்தை விட மிகப்பெரிய செல்வம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு வழிகாட்டுவது அல்லாஹ்வுடைய திக்ரு. நான் சொன்னேன், எல்லாமே அல்லாஹ் இல்லாமல் அணு அசையாது என்ற நம்பிக்கை உறுதியோட, தஸ்தீக்கும் பில் கல்பி இக்ராரும் பில் லிசான் அமலும் பில் அர்கான், உறுதியோட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவன், சத்தியமாக நம்முடைய துவாவை சத்தத்தை கேட்பவன், அதுக்கு தான் நம்ம காதை படித்து ஆதாரமாக்கி இருக்கிறான். நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன், அதற்காக நமக்கு கண்ணை படைத்து பார்க்க வைத்திருக்கான். மனிதா, நீ கண்ணால பார்க்கிறிய, நான் கண்ணில்லாமல் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அக்பர் பார்வையாளன் என்று அல்லாஹ் அவனை காட்டுக. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா அன இல்லல்லாஹ், என்னால் எதுவும் முடியாது, அல்லாஹ்னால முடியும், அல்லாஹ்வே எங்களுக்கு உதவி செய் என்று சொல்வதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ் விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் மன நிம்மதி கிடைக்கும். அதைத்தான் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு மூலமாக சில்சிலா பையத் மூலமாக திக்ர் வருகிறது. அந்த திக்ரை செய்யக்கூடிய சீதேவிகள், ஈமான் நிறைந்த சீதேவிகள் தான் நமக்கு ராத்திப் ஜலாலியா அதை நாடு பூரா
நூற்றுக்கணக்கான மதரசாவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை ஸலவாத் ஓதுனா 10 முறை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்று. அதுக்காக 50 லட்சம் ஸலவாத்து தமாம் மஜ்லிஸ் ஏற்கனவே இந்த பள்ளியில் சிறப்பாக நடந்துச்சு. அது நாங்கள் 43 ஆண்டு காலமாக கீழக்கரை பல்லாக்கவுலியாவுடைய குடும்பத்தார்கள் மலேசியாவுக்கு செய்து ஸலவாத் ஓதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும் என்னை கூட்டு போய் எல்லா இடத்துலையும் செய்தாங்க. அது நடைபெறுகிறது. மிகப்பெரிய விழா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த திக்ருடைய விழா நடைபெற இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மலேசியா பூரா இருக்கக்கூடிய உலமாக்களும் அதுபோல் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் 1500 பேர் மேலே கலந்து கொள்ளக்கூடிய ஸலவாத்து திக்ரு பயான் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ். தேவான் பிணையங்கில் மலாய் பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அது பக்கத்தில் தேவான் பில்லியாண்டு ஒரு மண்டபம். அந்த பள்ளிவாசல்லையும் மண்டபத்திலையும் காலை 9 மணியிலிருந்து திக்ருகளும் ஸலவாத்துகளும் எல்லாம் செஞ்சு ஓதக்கூடிய மிகப்பெரிய மகத்தான மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. அந்த மஜ்லிஸ் 43 வருஷமாக நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த மஜ்லிஸ் என்பது சொர்க்கத்தின் பூங்கா. எங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறதோ சொர்க்கத்தின் பூங்கா. இந்த பள்ளிவாசல் கூட நம்ம திக்ரு ராத்திப் செய்யும்போது சொர்க்கத்தின் பூங்காவாக போயிடுது. சொர்க்கத்தின் பூங்கான்னா என்ன? நம்ம தலையில் மலையை வச்ச மாதிரி கவலையோடு வருவோம். திக்ரு செஞ்சுட்டு போகும்போது கவலையே இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக போவோம். அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் திக்ரு. அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடலை விளங்கி, உடலில் இருக்கக்கூடிய 7 சிபத்துகளையும் விளங்கி, நம்ம உயிரையும் விளங்கி, அல்லாஹ் இருப்பது சத்தியமாக உண்மை. அல்லாஹ்வை தவிர யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வை முன்னோக்கி நாம் ஒப்படைக்க வேண்டும். நம்மை அல்லாஹ் இடத்துல ஒப்படைத்தால் எல்லாமே நமக்கு நன்மை தான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். எந்த கவலையும் இருக்காது, எந்த கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, நோய் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்கள்கிட்ட ஈமான் மட்டும் இருந்தால் போதும், எல்லாம் சரியாக இருக்குது. அந்த மாதிரி தான் சஹாபாக்கள்லாம் ஈமானோடு இருந்தாக வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் நமக்கும் அல்லாஹ் இருப்பது சத்தியமான உண்மை. மௌத்துக்கு பிறகு இந்த உலகம் 80-100 வருஷத்துக்குள்ள உலகம். அதுக்கு பிறகு ஆகிரத்து என்பது வயதே இல்லாத வாழ்க்கை, வருஷமே இல்லாத வாழ்க்கை, முடிவே இல்லாத ஹாலிதீன ஃபீஹா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம தொழுகிறோம், வாழ்க்கைக்கு அமல் செய்கிறோம். நபியுடைய சொர்க்கத்தில் இருப்பதற்காக ஸலவாத் ஓதுகிறோம், நபியுடைய கூட இருந்து அதற்காக நன்மை செய்கிறோம் என்று ஒவ்வொரு நன்மை தர்மம் எல்லாமே ஆகிரத்துக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கணும் என்று நினைச்சு செய்வதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதுபோல் ஒளிமாறுகள் பெரியவர். இப்போ நான் முதல்ல ஆரம்பத்தில் வாசித்த அந்த வாசகத்தை சொன்னது அவுலியாக்களின் பேரரசர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி. அந்த வாசகம் சொல்லிருக்காங்க அரபுல, யா அலிமல் ஹபியாமனி சமாபி குரத்தீம். அப்படி அதுதான் நான் தமிழில் சொன்னேன். அல்லாண்டா இதுதான், அல்லாண்டா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எங்கேயே இருக்கிறான், நம்ம எங்கேயே இருக்கோன்னு தொழுகக்கூடாது. அல்லாவை முன்னோக்கி கிபுலாவை முன்னோக்கி நம்ம தொழுகணும். அல்லாட்ட பேசுகிற மாதிரி தொழுகணும். அல்லாஹ் அதற்கு நசீபாக்குவாங்க நானாக இன்ஷா அல்லாஹ். அதுபோல் ஸலவாத் என்பது இந்த கடைசி காலம். இந்த காலத்தில் மலேசியாவில் பாருங்கள், காசாவில் பாருங்கள், நம்ம தாய்நாட்டில் பாருங்கள், உலக நாட்டில் பாருங்கள், எங்கள் நாட்டு எல்லா நாட்டிலும் நாம் கஷ்டப்படக்கூடிய, கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் வேற எந்த சமுதாயமுமே இல்லை. இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருது. அதை நீக்குவதற்கு தான் நபி சொன்னாங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமா, ஈமானை பெருசுப்படுத்துங்க, ஸலவாத்து ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஆகவே நீங்களும் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்கு கஷ்டம் வரா வேளாமல் இருக்கணும்னு சொன்னால் நபியை பெருசுப்படுத்த வேண்டும். மல்லா அதபலகு பல அயில்மலகு. நபியை மரியாதையாக
மகத்துவமாக மேன்மையாக எல்லாவற்றையும் பெரிதாக நினைக்க வேண்டும். பெற்ற தாய் தகப்பரை விட, பெற்ற பிள்ளைகளை விட, எல்லாவற்றை விட நபிதான் பெருசு. ஒரு மனிதன் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் கோடி முறை சொன்னாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்லாவிட்டால் அவனை முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த நபியை சிறப்பிக்க வேண்டும். உலகமெல்லாம் அவர்கள் பேர் சொல்லப்படுகிறது. அவர்களை நாம் நம்மை எல்லாத்தையும் விட பெருசுன்னு சொல்லி செலவாத்து நிறைய ஓதுவோம். நீங்களும் எங்கள் மஜ்லிஸுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு 100-200 செலவாத்து ஓதிங்க. அந்த மஜ்லிஸில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக துவா செய்கிறோம். அதோட அந்த பெரிய இமாம்கள்லாம் வர்றாங்க. தயவுசெய்து இங்கே உள்ள நிர்வாகத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி கோலம்பூர் மசீத் இந்தியாவிலிருந்து வந்தவன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக போனாலும் அதுலேயும் பெரிய நன்மை இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிபத்தையும் அஸ்மாவையும் வைத்து அவனை இருப்பது சத்தியமான உண்மை. முதலாக படைக்கப்பட்டது நபியுடைய ஒளிவு. வானம் பூமி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நபியுடைய ஒளி தான் முதல்ல படைக்கப்பட்டது. அதிலிருந்து தான் மற்றவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது என்று சத்தியமான உண்மை என்றும், இந்த உலகம் சிறிய உலகம், முடியும் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க மாட்டோம். உயிர் நம்ம கையில் இல்லை. எல்லாவற்றை விட அல்லாஹ்வுடைய சக்தி பெரிய சக்தி என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், இன்னைக்கு 800-1000 கோடி மக்கள் உலகத்தில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் தாயுடைய வயிற்றில் சதை கட்டியாக எலும்பு கட்டியாக உயிர் இல்லாமல் இருந்ததுக்கு 100வது நாள் உயிர் கொடுத்தது அல்லாஹ்வின் மூலமாக. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக உயிர் கொடுக்கப்பட்டது. உயிர் எடுப்பது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. வேற எந்த நான் தான் இறைவன் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல இருக்கிற இறைவன் மெட்ராஸில் போய் உயிர் எடுக்க முடியுமா? ஒரு இடத்திற்கு அப்பாற்பட்ட இறைவன், பொருளுக்கு அப்பாற்பட்ட இறைவன், ஏவலுக்கு அப்பாற்பட்ட இறைவன், எங்கும் நிறைந்த இறைவன். அடுத்த மார்க்கம் சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடியது. மறு இடத்துக்கு போக முடியாது. அடித்தாலும் வாங்கிக்கிறேன், திருப்பி அடிக்காது. ஆகவே அதைத்தான் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணிருக்கும் பார்க்காது, காதிருக்கும் கேட்காது, அடித்தாலும் வாங்கிக்கிறேன், ஏன் அல்லாஹ்வை மறந்துட்டு இதெல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ரொம்ப பேசக்கூடாது. நாங்கள்லாம் இந்த உலமாக்கள் சபைக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு எழுத்து கூட தப்பாக பேசக்கூடாது, யாரையும் தாக்கி பேசக்கூடாது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனை பரிபூரணமாக விளங்கி பரிபூர்ணமாக சரணடைந்து தொழும்போது அவனிடத்தில் பேசுகிற மாதிரி தொழுது அவன்கிட்ட துவா கேட்கும்போது சத்தியமாக இந்த துவாவை எல்லாம் கபூலாக்குவான்ற நம்பிக்கையோடு கேட்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசா மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாட்டிலும் கஷ்டப்படக்கூடிய எங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், யா மௌஜூத குல்ல ஜமான், யா மஅபூத குல்ல மக்கான், யா மஅரூஃப குல்ல இஹ்சான், யா மذكூர குல்ல லிசான், யா மன் ஹுவ குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத். அல்ஃபன் சலவாத்துல் கரீமி ஷஹ்ரன் வ ஹௌலா அல்ஃபின் அலா ரசூலில் முஅல்லா. சலவாத்துல் கரீமி ஷஹ்ரன் வ ஹௌலா அல்ஃபின் அலா ரசூலில் முஅல்லா. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனுமதித்த நிர்வாகத்திற்கு நான் பெரிய நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். எல்லாரையும் கவலை பயம் இல்லாத நல்லோர்களாக என்னையும் ஆக்கி அருள்வானாக. உங்கள் அனைவர்களையும் ரஹவுன் அலைஹிம் அலாம் ஆக்கி அருள்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.